அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா சொல்லுவார், மனிதர்களுக்கு சாப்பாடு போட்டு வளர்த்துற நேரம் நாய்க்குட்டிகளுக்கு சாப்பாடு போட்டு வளர்த்தனோம்னாவே அது நன்றியுடன் வீட்டோட உழைச்சிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதாங்க. மறக்காமல் உங்களுக்கு நாய்க்குட்டி பிடிக்குன்னா மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆனந்து. இப்போ நான் வேறு எங்கே எழுந்து பேசணும்னு நினச்சிக்க வேண்டாம். நான் புஞ்சை புளியம்பட்டி தாங்க, ஈரோடு மாவட்டம். எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா நாய்க்குட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். எல்லார் வீட்லேயும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நாய்க்குட்டி நிறைய பேர் வளர்த்துவாங்க. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா 5 நாய்க்குட்டி இருக்குது. மேல் 3 ஃபீமேல் 2 இருக்குது. மொத்தம் 5 நாய்க்குட்டி இருக்குது. உங்களுக்கு நாய்க்குட்டி வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாயினாவே நன்றியுடன் இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு போட்டு வளர்த்தோம்னாவே நன்றியாக இருக்கும். எல்லா நாய் மாதிரி தின்னுட்டு தூங்குற நாய் நினச்சிக்காதீங்க. மறக்காமல் வேறு லெவலில் கடிச்சு குதையிருங்க. நல்ல அருவுள்ள நாய்க்குட்டி, ரொம்ப க்ளோஸாக பழகும். வீட்டில் பார்த்திங்கன்னா பெருசாகிடுச்சுன்னா ஒரே ஆள் வீட்டுக்கு வர முடியாது. நீங்கள் எங்கே வெளியே கிளம்பி போகிறனாலும் தாராளமாக ஒரு வேளை சாப்பாடு போட்டு வீட்டில் கட்டி வச்சுட்டு போயிட்டீங்கன்னாவே போதும், ஒரே ஆள் வீட்டுக்குள்ளே நுழைய முடியாது. அந்த மாதிரி ஜாதி நாய்க்குட்டி தாங்க, சுத்தமான நாட்டு நாய். உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் தரப்போகிறேன். மறக்காமல் ஈரோடு மாவட்டம், நான் புஞ்சை புளியம்பட்டி தாங்க. நான் உங்கள் ஆனந்து. என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாக கீழே உங்களுக்கு நாய்க்குட்டி கொண்டு வந்து தரேன். மறக்காமல் மேல் 3 இருக்குது, ஃபீமேல் 2 இருக்குது. சுத்தமான நாய்க்குட்டி தான். டாடா பாய். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். நான் உங்கள் ஆனந்து. கால் வழியாதுங்களா?